ஹாய் ஃப்ரெண்ட், சூப்பரான தக்காளி ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி, ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகமும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 4-5 பல் பூண்டு எடுத்து அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து 1 2மா கொர கொரன்னு அரைச்சிருக்கேன். ஸோ ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் கொஞ்சமாக வத்தல் கிள்ளி சேர்த்துட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம 1 2மா நம்ம பொடிச்சு வச்சுருந்த அந்த ரசத்துக்கு தேவையான மிக்ஸ் அதை சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் இதனுடைய ராஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க புளியும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா கைட்டே மசிச்சு விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். புளியோட டேஸ்ட் கம்மியாகவும் தக்காளியோட டேஸ்ட் அதிகமாகவும் இருக்கணும். இப்போ 2 தக்காளி எடுத்துட்டிங்கன்னா புளி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. கொதிக்கக்கூடாது. இதை மாதிரி கொதிக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் நுர தள்ளி வர டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும், அல்லது கடுத்துரும். கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பராக ரசம் ரெடி.